வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. அப்போது ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 பெயர்களில் மூத்த தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமாரை தலைமை தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பரிந்துரைத்தார். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் இன்று தொடங்கி 3 நாட்கள் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறுகிறது. தமிழக அரசின் பட்ஜெட் வழக்கமாக மார்ச் மாதத்தில் தாக்கல் செய்யப்படும். அதன்படி 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக மார்ச் முதல் வாரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை மீண்டும் கூட உள்ளது. பேரவை கூடிய முதல் நாளில் பொது பட்ஜெட்டும் அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாக அனைத்து துறைகள் மற்றும் அது சார்ந்த அமைப்புகளுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டுக்கான கருத்து கேட்பு கூட்டம் இன்று தொடங்கி 3 நாட்கள் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறுகிறது. மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாடு அரசுக்கு நிதி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை பறிக்கும் முயற்சியில் தான் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டு வருவதாக திமுக கூட்டணி கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றன. இந்நிலையில் இன்று மாலை 4 மணியளவில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் காவல்துறை விசாரணை என்பதே விந்தையானதாக மாறிவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். திருநெல்வேலியில் கல்லூரி பயின்ற விக்னேஷ் என்ற மாணவர் கல்லூரி விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாணவனின் தாய் காவல்துறையில் முறையிட்ட போது எறும்பு கடித்ததால் அதிகம் ரத்தம் வந்திருக்கலாம் என்று பொறுப்பற்ற முறையில் காவல்துறை தெரிவித்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். பட்டியலினத்தை சேர்ந்த மாணவன் விக்னேஷ் மரணத்திற்கான காரணத்தை முறையாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கவும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். கல்வி நிறுவனங்களில் பாலியல் குற்றங்களை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்களில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி தலைமை செயலாளர் தலைமையில் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கல்வி நிறுவனங்களில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான துறை ரீதியிலான ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அரசியல் சட்டத்திற்கு எதிரான சர்வாதிகார போக்குகளுக்கு நீதிமன்றங்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டில் பெட்ரோல் சக்கரை இணைப்பு பைக்குகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்ட அமைப்பில் இடம்பெறாத தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் 15வது மாநில குழுவில் நிதி ஒதுக்கவில்லை என்ற சர்வாதிகார போக்குக்கு நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுக்கும் என பேசினார். தன்னை அதிமுகவில் சேர்க்கும்படி யாரிடமும் பரிந்துரைக்க தேவையில்லை என அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பாவுக்கு ஓ பன்னீர்செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் ஆர்பி உதயகுமார் தன்னை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ஓபிஎஸ் எச்சரித்தார். அத்துடன் ஜெயலலிதா எம்ஜிஆரின் மறு உருவம் இபிஎஸ் என உதயகுமார் கூறியது பெரிய நகைச்சுவை எனவும் ஓபிஎஸ் சாடினார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட தான் பெரிய தலைவர் என இபிஎஸ் நினைத்தால் அவரை போல ஒரு கூமூட்டை இருக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் விமர்சித்துள்ளார். சென்னையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், இபிஎஸ் ஒத்து வந்தால் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும், இல்லை என்றால் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இபிஎஸ் நிகழ்ச்சியில் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இடம்பெறாது குறித்த செங்கோட்டையனின் மனக்குமரலை வரவேற்கிறோம் என்றார். செங்கோட்டையனை நீக்கினால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை இருக்காது என அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒருங்கிணைக்க தவறி
சுயநலத்துடன் நடந்து கொள்வதாகவும் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி மறைமுக ஒத்துழைப்பு தருகிறாரோ என தொண்டர்கள் நினைப்பதாகவும் கூறிய அவர், அடுத்த சட்டமன்ற தேர்தலை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து வெற்றி பெற்ற அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் சில துரோகிகளால் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என ஓபிஎஸ் பேசியிருப்பது குறித்து ஓபிஎஸ்ஸிடம்தான் கேட்க வேண்டும் என்றும், கட்சியின் மூத்த தலைவர் என்றால் எல்லா கருத்தையும் பேசிவிட முடியாது என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அரசியலில் மூத்த தலைவர் இளைய தலைவர் என்பதெல்லாம் இல்லை, அமைதியாக அவரவர் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தால் நல்லது என்று தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனம் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 33 பேரிடம் 3 கோடி வசூலித்து மோசடி செய்ததாக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் மேல் விசாரணை நடத்தி விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. நான்காண்டு கால ஆட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு அல்வா கொடுத்திருப்பதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் அடுத்த அசோகபுரியில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் நல உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 1,04,00,000 பேருக்கு மட்டுமே மகளிர் உரிமைத் தொகை தருவதாக சாடினார். மேலும் திமுக ஆட்சியை நம்பி பள்ளிக்கு மாணவிகளை அனுப்ப முடியவில்லை என கூறிய சண்முகம், முதலமைச்சரின் அப்பா பேச்சு குறித்து ஆவேசமாக பேசினார். யாருக்கு யார் அப்பா எனவும் நீ அப்பாவா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் குறித்து நிதானம் இல்லாமல் உளறியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதா, சசிகலா, பழனிசாமி என காலத்திற்கு ஏற்றாற்போல போற்றி பாடுவதற்காகவே தன் வாயை வாடகைக்கு விடுபவர்தான் சி.வி. சண்முகம் என சாடியுள்ளார். ஜெயலலிதா இறந்த பிறகும் சின்னம்மா இல்ல எங்கம்மா என சசிகலாவையே அம்மா ஸ்தானத்தில் வைத்தார். அம்மாவை மாற்றியவர் எல்லாம் அப்பாவை பற்றி பேச அருகதை இருக்கிறதா என சிவசங்கர் வினவியுள்ளார். அருவருக்கத்தக்க நாராயச மொழியில் சி.வி. சண்முகம் பேசியிருப்பதை பார்க்கும்போது குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்ற பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது என அமைச்சர் சிவசங்கர் காட்டமாக கூறியுள்ளார். பெரியாரை இழிவாக பேசிய சீமானுக்கு பல் உடைக்கப்பட்டது போல அண்ணாமலைக்கும் நடக்கும் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் கலந்து கொள்ள உள்ள நிலையில் மஞ்சை நகர் மைதானத்தில் நடைபெறக்கூடிய விழாவிற்கான பணிகள் குறித்து அமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாமலை கர்நாடகத்தில் வேலை செய்யும் போது தமிழர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தவர் என்றும், அவர் யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப் அரசியல் செய்து வரும் நிலையில் நாங்கள் மக்களை நேரடியாக சந்தித்து வருகிறோம் என்றும் அவர் கூறினார். நடிகை விஜயலட்சுமி அளித்த திருமண மோசடி புகாரில் சீமானுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி சீமானுக்கு எதிராக போலீசில் புகார் அளித்திருந்தார். தனக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விஜயலட்சுமி சீமானின் முதல் மனைவியா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அத்துடன் இந்த வழக்கில் 12 வாரங்களுக்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யவும் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். விருதுநகர் அருகே காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் இல்லத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் வருகை தந்தார். அப்போது அங்கன்வாடி மையத்தின் செயல்பாடுகள் மற்றும் குழந்தைகளின் வருகை பதிவு குறித்தும் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவினர் தமிழகத்திற்கு எதிரானவர்கள் என்று மீண்டும் மீண்டும் நிரூபிக்கின்றனர் என தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் பாதுகாப்பு குறைபாடுகளால் எங்களின் 2 தலைவர்களை இழந்துள்ளோம் என தெரிவித்தார். தமிழக அரசின் செயல்பாடுகள் தமக்கு மிகவும் திருப்தி அளிப்பதாக மத்திய அரசின் மாநிலங்கள் விவகாரத்துறை மற்றும் தரைவழி போக்குவரத்து துணை அமைச்சர் ஹரீஷ் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி உத்தரவின்படி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் மல்லி ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் வசிக்கும் விவசாயிகளுக்கு விவசாய உபகரணங்களை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், தமிழகத்தில் அங்கன்வாடி மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் நேரடியாக வந்து சேர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார்.
அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 2026 நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி சட்டமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது, கழக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது, ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள உறுப்பினர் உரிமை சீட்டுகள் அனைத்தும் உரியவர்களிடம் வழங்கப்பட்டு விட்டனவா என்பது கண்காணிப்பது மற்றும் கட்சியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அதிமுக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் ஊராட்சி, நகர வார்டு, பேரூராட்சி வார்டு, மாநகராட்சி வட்ட அளவில் விளையாட்டு வீரர்களை அதிகளவில் உறுப்பினர்களாக சேர்ப்பது முதலான பணிகளை மாவட்ட கழக செயலாளர்களுடன் இணைந்து விரைவாக முடிப்பதற்காக அதிமுகவில் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நடிகர் சங்க அறக்கட்டளை குழு கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நடிகர் கமல்ஹாசன் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கமல்ஹாசன், நாசர், விஷால், கார்த்தி, பூச்சி எஸ் முருகன், கோவை சரளா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் நடிகர் சங்க கட்டடப் பணி உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கல்லூரி மாணவரை தாக்கியதாக கூறப்படும் 3 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தேசிய SC/ST ஆணையம் கோரிக்கை விடுத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மேலப்பிடாவூர் கிராமத்தை சேர்ந்த ஐயாசாமி என்ற கல்லூரி மாணவரை அதே கிராமத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள் ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இந்நிலையில் படுகாயங்களுடன் ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவரை தேசிய SC/ST ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் தலைமையிலான குழுவினர் சந்தித்தனர். அப்போது தாக்குதலுக்குள்ளானது குறித்தும், ஏற்கனவே இதுபோன்ற சாதிய ரீதியான கொடுமைகள் அரங்கேறியதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தினர். மெரினா கடற்கரையில் உள்ள லூப் சாலையில் தடையில்லாத போக்குவரத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை லூப் சாலையின் இருபுறமும் மீனவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவதால் வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து இந்த ஆணையை பிறப்பித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அரசு மருத்துவமனையில் இரவு பணியில் மருத்துவர்கள் இல்லாததால் விஷமருந்தி வந்த நபருக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் செவிலியர்கள் திணறினர். விராலிமலை அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களும் மருத்துவ உபகரணங்களும் இல்லாத நிலை பல ஆண்டுகளாக தொடர்வதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் நள்ளிரவு விஷமருந்தி வந்த ஒருவருக்கு மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சை அளிக்க முடியாமல் செவிலியர்கள் திணறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் செவிலியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வரும் 25ஆம் தேதி இரவு கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தமிழகம் வரும் அமித்ஷா 26ஆம் தேதி ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கோவை, பெரம்பலூர் உட்பட 5 மாவட்ட பாஜக அலுவலகங்களை திறந்து வைக்க உள்ளார். கோவையில் நடைபெறும் கட்சி நிகழ்வில் பங்கேற்று காணொலி காட்சி வாயிலாக இந்த அலுவலகங்களை அவர் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் சம்பல் ஆற்றில் முதலைகளை விடுவித்தார். அழிந்து வரும் உயிரினங்களையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க மத்திய பிரதேச அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு முக்கிய நடவடிக்கையாக சம்பல் ஆற்றில் முதலைகளை விடும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் ஆற்றில் முதலைகளை விடுவித்தார். பெட்டிகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த முதலைகளை விடுவிக்கப்பட்டதும் ஆற்று மணலில் ஊர்ந்து சென்று தண்ணீரில் நீந்தி மூழ்கின. டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்டத்தை நிர்வகிப்பது குறித்து ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு CRPF கமாண்டன்ட் அனில்குமார் விளக்கினார். கடந்த சனிக்கிழமை இரவு கும்பமேளாவுக்கு சென்ற பக்தர்கள் டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் பலியானார்கள். இதனால் புதுடெல்லி ரயில் நிலையத்தில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சரியான காரணம் இன்றி நடை மேம்பாலம் மீது யாரும் சுற்றித் திரிய தடை செய்யப்பட்டுள்ளது. மகா கும்பமேளா காரணமாக பீகாரில் உள்ள முக்கிய ரயில் நிலையமான கயா சந்திப்பில் கூட்டம் அலைமோதுவதால் பொதுமக்கள் நெரிசலில் சிக்கி தவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் கலந்து கொண்டு புனித நீராடுவதற்காக செல்லும் பக்தர்களின் கூட்டத்தால் பீகாரில் உள்ள பாட்னா, கயா, டானாபூர், அரா, சசரம், முசாஃபர்பூர், சீதாம்பிரிகி மற்றும் தர்பங்கா உள்ளிட்ட ரயில் நிலையங்கள் நிரம்பி வழிகின்றன. கயா ரயில் நிலையத்தில் ரயிலில் இருக்கைகள் பிடிப்பதற்காக ரயில்களில் ஏற முயற்சிக்கும் பக்தர்களால் கடும் நெரிசல் சந்தித்து வருகின்றனர். பீகாரில் செல்லத்தக்க டிக்கெட் இல்லாமல் உள்ள பயணிகள் ரயில் நிலையங்களில் நுழைய தடை செய்யப்பட்டுள்ளது.
மகா கும்பமேளா விழா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் நடைபெற்று வருகிறது. கும்பமேளா தொடங்கியதில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் புனித நீராடி வருகின்றனர். மேலும் பிரயாக்ராஜ் செல்லும் ரயில்களில் ஏறுவதற்காக பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த நிலையில் பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பீகார் மாநிலத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் செல்லத்தக்க டிக்கெட் இல்லாத பயணிகள் ரயில் நிலையத்திற்கு நுழைய தடை விதித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் மானந்தவாடி அருகே ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் பெரும் பகுதி எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று கேரள பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் பிலக்காவு அருகே உள்ள கம்பமலையில் பற்றியுள்ள காட்டுத்தீ பெரும்பாலான பகுதிகளை நாசம் செய்துள்ள நிலையில் அதற்கு அடுத்துள்ள மலைகளிலும் பரவி வருவதாக உள்ளூர்வாசி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்திய துப்பாக்கிச் சுடும் வீராங்கனை மனு பக்கர் பிபிசியின் இந்த ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டார். கோல்ஃப் வீராங்கனை அதிதி அசோக், பாரா ஷூட்டர் அவனி ரேக்ரா, இந்திய மகளிர் கிரிக்கெட் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா மற்றும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோருடன் இணைந்து விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட 5 பேரில் மனு பக்கருக்கு பெயரும் பரிந்துரைக்கப்பட்டது. இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதற்காக மனு பக்கருக்கு இந்த விருதினை வழங்கி பிபிசி கௌரவித்துள்ளது. திருநெல்வேலியில் கார் பதிவுக்கு லஞ்சம் கேட்ட ஆர்டிஓவின் ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வள்ளியூரை சேர்ந்த திமுக கவுன்சிலரின் கணவரான சுரேஷ் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு புதிதாக கார் வாங்கினார். சுரேஷின் காருக்கு நம்பர் இல்லாமல் ஓட்டியதால் வள்ளியூர் ஆர்டிஓ அலுவலக ஊழியர்களால் 75,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. நம்பர் வழங்க இடைத்தரகரிடம் பேசிய வள்ளியூர் ஆர்டிஓ பெருமாள், வேண்டும் என்றால் 5,000 ரூபாய் குறைத்துக் கொள்கிறேன் என்றும் 20,000 ரூபாய் தரவில்லை என்றால் வேலை நடக்காது எனவும் கூறியுள்ளார். இந்த ஆடியோ வலைதளங்களில் பரவி வருகிறது. திருச்சியில் மின் கிடைப்பு பெற லஞ்சம் பெற்ற உதவி செயற்பொறியாளர் மற்றும் இடைத்தரகர் லஞ்ச ஒழிப்புத் துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கே நகர் இந்திரா காந்தி தெரு பகுதியில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட பேட்மிண்டன் விளையாட்டு மைதானத்திற்கு புதிய மின் இணைப்பு வழங்க சீனிவாசன் மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்ப மனு அளித்திருந்தார். அப்போது அவரிடம் மின் இணைப்பு பெற உதவி செயற்பொறியாளர் மற்றும் இடைத்தரகர் 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் இருவரையும் கைது செய்தனர். தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதோடு தட்டி கேட்ட தனது தந்தையை இருவர் கத்தியால் குத்தியதாக பெண்மணி ஒருவர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்தார். கந்தளியை அடுத்து மண்டல நாயன கண்டாபத்ரி கானூர் பகுதியைச் சேர்ந்த சரளா என்பவரை பின்தொடர்ந்து சென்ற திம்மராயன் மற்றும் அருண்குமார் ஆகியோர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து தப்பிய சரளா தனது தந்தையின் வீட்டிற்குள் சென்றுள்ளார். அப்போது தட்டி கேட்ட தந்தையை அவர்கள் கத்தியால் குத்தியுள்ளனர். இதுகுறித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவரது மகனுடன் வந்து பாதிக்கப்பட்ட பெண்மணி மனு அளித்தார். நீலகிரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. உதகையில் அரசு வாகனத்தில் வந்த மனு என்ற நபர் பலரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி தலா 5,50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடி செய்துள்ளார். இதனை அறிந்த மக்கள் பண மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் பணத்தை திரும்பப் பெற்றுத் தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நெல்லையில் பழுதடைந்த பாதையில் நின்ற அரசு பேருந்தை பயணிகள் இறங்கி தள்ளி சென்றனர். பாளையங்கோட்டை மற்றும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இடையே பரபரப்பான நகர சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென பழுதாகி நின்றுள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படவே நடுரோட்டில் நின்ற பேருந்தை பயணிகள் சாலையோரம் தள்ளி சென்று நிறுத்தினர். பேருந்து நின்றுவிட்டால் அதனை இயக்குவதற்கு பேட்டரி சார்ஜ் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை முறையாக பராமரிக்காமல் விட்டுள்ளதால் பயணிகள் இறங்கி தள்ள வேண்டிய நிலை உருவாகியது. தென்காசியில் புதியதாக வாங்கிய கார்கள் பழுதானதால் ஷோரூம் ஊழியர்களிடம் ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாருதி சுசுகி ஷோரூமில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஷேக் முகமது ஆசிக் அபு உள்ளிட்டோர் 5 கார்களை புதியதாக வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாங்கிய நாள் முதலே பழுதானதால் கார்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி கொண்டு சென்று ஷோரூமில் நிறுத்தி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையம் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகள் கூட்டம் தென்னை மரங்களை சூறையாடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களை அச்சமடைய செய்துள்ளது.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் யானைகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கட்டாஞ்சி மலை அடிவார பகுதியில் உள்ள கவியரசு என்பவர் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் அங்கு பயிரிடப்பட்டிருந்த தென்னை மரங்கள் மற்றும் சோலார் மின்வேலியை சேதப்படுத்திவிட்டு வனப்பகுதிக்குள் சென்ற வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் உலாவரும் சிறுத்தைகளால் அச்சத்தில் உறைந்துள்ள கிராம மக்கள் பாதுகாப்பிற்காக தடியுடன் நடமாட வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளனர். குடியாத்தம் வடசரகத்தில் உள்ள காப்பு காடுகளில் இருந்து வெளியேறும் சிறுத்தைகள் கள்ளப்பாடி, கதிர்குளம், பூசாரி வலசை, சாமியார்மலை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்து வருகின்றன. இவ்வாறு உலாவரும் சிறுத்தை ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளை அதிக அளவில் தாக்கி வருகிறது. பொதுமக்கள் நடமாடும் பகுதிகளிலும் சர்வசாதாரணமாக சிறுத்தை உலா வருவதால் அச்சத்தில் உறைந்துள்ள மக்கள் கையில் தடியுடன் நடமாடி வருகின்றனர். பூமியை தாக்க வரும் மீன்களை தடுத்து நிறுத்தக்கூடிய கருவிகளை கண்டுபிடித்துள்ளதாக ஒருவர் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ள சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஆலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன். 3ஆம் வகுப்பு மட்டுமே படித்துள்ள அவர் ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் 2032ஆம் ஆண்டு ஒரு பெரிய விண்கல் பூமியை நோக்கி வருவதாகவும் அதனை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற கருவிகள் கண்டுபிடித்துள்ளதாகவும் தெரிவித்த அவர் இதுகுறித்து இஸ்ரோவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என அதில் குறிப்பிட்டிருந்தார். நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த கப்பல் போக்குவரத்து மீண்டும் துவக்கப்பட உள்ளதாக சுபா கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் துவங்கும் கப்பல் போக்குவரத்து வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து 6 தினங்களுக்கு இயக்கப்படும் எனவும் டிக்கெட் முன்பதிவுக்கு www.sailsubam.com என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதலே ஏற்பட்ட பனிப்பொழிவால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். திருவொற்றியூர், எண்ணூர், மணலி மற்றும் விம்கோ ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக விரைவு ரயில்கள் மற்றும் புறநகர் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகிறது. வழக்கத்தை விட பனிப்பொழிவு அதிகம் உள்ளதால் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எங்களுடைய கடல் எல்லையை மீற வேண்டாம் என தமிழக மீனவர்களிடம் சொல்லுங்கள் என கனிமொழி எம்பிக்கு இலங்கை அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் அந்நாட்டு மீனவ பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் கனிமொழி எம்பி தலைமையில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இலங்கை கடல் எல்லைப் பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தைவான் ஜலசந்தியில் கனடாவின் போர்க்கப்பல் பயணித்ததற்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படை கப்பல்கள் இதேபோன்ற பயணத்தை மேற்கொண்ட சில நாட்களுக்கு பிறகு சீனாவின் வான் மற்றும் கடற்படையினர் அப்பகுதியை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் கனடாவும் தங்களது போர்க்கப்பலை அப்பகுதி வாயிலாக இயக்கியுள்ளது. இதனை கடுமையாக கண்டித்த சீனா இதுபோன்று இனி நடந்தால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அப்பகுதியில் சீனா தமது கடற்படை வீரர்களையும் தற்போது குவித்து வருவதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. டீப்சீக் செயலிக்கு தென்கொரியா தடை விதித்துள்ளது. நொடிகளில் பல ஆயிரம் தரவுகளை கொட்டிக் கொடுக்கும் AI தொழில்நுட்பம் உலகம் முழுவதும் பிரபலமடைந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சீனாவும் டீப்சீக் என்ற செயற்கை நுண்ணறிவு செயலியை அறிமுகப்படுத்தி பல்வேறு நாடுகளிலும் பிரபலமடைந்து வருகிறது. தென்கொரியாவில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலியை பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டீப்சீக் செயலியின் மூலம் தனி உரிமை கொள்கையை மீறுதல், தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் உள்ளிட்டவை இருப்பதால் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை இந்த செயலியை பதிவிறக்கம் செய்ய முடியாதபடி ஆப்பிள் ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. முன்பெல்லாம் திரைப்படங்களில் வில்லன் கொலை, கொள்ளை, கற்பழிப்பில் ஈடுபடுவது போன்று இருக்கும். ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் அதையெல்லாம் ஹீரோ செய்கிறார் என இயக்குநர் S.A. சந்திரசேகர் வருத்தமுடன் தெரிவித்துள்ளார். அவர் நடிப்பில் உருவான கூரன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை வடபழனி பிரசாத் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர் ஒரு திரைப்படத்தின் வெற்றி முழுவதும் நடிகருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் அந்த காலகட்டத்தில் நாங்கள் படங்களை எடுத்ததினால்தான் பிற்காலத்தில் ஹீரோக்கள் தலைவர்களாக முடிந்தது என்றும் அதனால்தான் விஜயின் நாளைய தீர்ப்பு படத்தின் வெற்றி நாயகனை தேர்ந்தது என்றும் கூறினார். சென்னையில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கு இந்திய முறைப்படி திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. சென்னையை சேர்ந்த ஸ்ரீதர் ராஜன் என்பவர் ஜெர்மனியில் பணி செய்து வரும் நிலையில் அந்நாட்டை சேர்ந்த கோசாபராக் என்பவருடன் காதல் ஏற்பட்டுள்ளது.
இரு வீட்டாரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததை அடுத்து சென்னையில் உள்ள திருமண மண்டபத்தில் தமிழ் கலாச்சாரத்தின் அடிப்படையில் மணமகனின் பெற்றோர்கள் முன்னிலையில் இருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது.